வணக்கம் வெல்கம் டு விஷ்ணு கார் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் வியாபாரி ரேட்டுக்கு Hyundai Xcent கார் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இந்த கார் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 89,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. இந்த கார் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி Xcent TN30 போட்டிருந்தா அந்த கார் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நேற்று வீடியோ போட்டிருப்ப நேற்று சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கு. வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரேட்டு, வியாபார ரேட்டு தான். ரேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். நம்ம விஷ்ணு கார்ஸில் வண்டி ரேட்டு கம்மியாக குவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் வாங்கினா போதும். நம்ம ஷோரூம் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் தான். சண்டே பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் ஷோரூம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கார் பார்த்து வண்டி ஓகேன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வரவீங்க. ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னாவே தெரியும். கோபிச்செட்டிப்பாளையம் விஷ்ணு கார்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். இல்லை விஷ்ணு கார்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும். அது இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டு விஷ்ணு கார்ஸ்னு கேட்டாவே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா ஃபெமிலியர் பிளேஸ் தான் விஷ்ணு கார்ஸுங்க. ஸோ நீங்கள் நேரில் வாங்க, வண்டி குவாலிட்டி செக் பண்ணுங்கள். நீங்கள் மெக்கானிக் யார் வேணால் கூட்டலாம் செக் பண்ணுங்கள். வண்டி குவாலிட்டி கேரண்டி. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே ரேட்டு கம்பேர் பண்ணாலும் நம்ம விஷ்ணு கார்ஸில் ரேட்டு சீப் தான். ஸோ இந்த கார் பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் பெட்ரோல் காருங்க. வண்டி பாருங்கள், எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. நம்பர் பிளேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக இருக்குது. இது ஒன்று தான் குறைங்க. மற்றபடி பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது. எந்த ஒரு டென்ட்டுமே கிடையாது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாருங்கள் வேறு எல்லாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மைனராக தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குங்க, அதுதான் முக்கியம். நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. பாருங்கள் எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சார் 4 வந்துடுங்க இந்த காரில். ஒரிஜினல் மோனோகிராம் அப்படியே இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ரிச்சாக கிளாஸியாக இருக்குது. ஒயிட் கலர் வண்டினாவே உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், பார்த்தாவே அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. டயர்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70% கண்டிஷன். இந்த டயர் பார்த்திங்கன்னா 70. பின்னாடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா 70% கண்டிஷனில் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 40-50% தான் இருக்குது. ஸோ இந்த பக்கமெல்லாம் எந்த ஒரு மேஜர் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. வண்டி க்ளீனாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நம்ம மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு வண்டியுமே பார்த்திங்கன்னா செலக்டிவாக நல்லா குவாலிட்டியான வண்டி எடுத்துகிட்டு வரோம். இந்த காரெல்லாம் ரேட்டு எங்கே கம்பேர் பண்ணாலும் நம்ம விஷ்ணு கார்ஸில் தான் ரேட்டு கம்மி, வண்டி குவாலிட்டி கேரண்டி. வாங்க உள்ள இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காரில் பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும். மிரர் க்ளோசர் ஆப்ஷன்லாம் வந்துடுங்க. பாருங்கள் மிரர் க்ளோசிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். மிரர் க்ளோசிங் ஆப்ஷனும் உங்களுக்கு பவர் மிரர்லாம் அட்ஜஸ்டபிளாக எலக்ட்ரானிக்கெலாம் வந்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்க. ஏசி கூலிங்கெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது ஏசி கூலிங்கு. இந்த சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கும்போது அவங்க 2014 வண்டி எடுக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மைல்டாக இந்த இடம் மட்டும் லைட்டாக அந்த டேமேஜஸ் இருக்கும், மற்றபடி எதுவுமே குறையலாம் இல்லை. சப்போஸ் இந்த சீட் கவர் பிடிக்கல அப்படின்னா இந்த ஓவர் கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். உள்ளே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் காட்டிடுற பாருங்கள். சப்போஸ் இந்த சீட் கவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? பாடி கலர் இந்த கலரில் தான் வருங்க. உள்ள பாருங்கள் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்துடும். ரியர் ஏசி வெண்டெல்லாம் வந்துடும். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காரலாம், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த காரில் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும் உங்களுக்கு டயர்ட் ஆக மாட்டீங்க, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான காருங்க. பாருங்கள் நீட்டாக இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன், மேலே பார்த்தீங்கன்னா பிளாக்கு, கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா பீச் கலரு, கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் ஸ்டோரேஜ், நீங்கள் சின்ன சின்ன ஸ்டோரேஜ், இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள், உங்களுக்கு அதில் யூஎஸ்பி போட்டு இதெல்லாமே வந்துடும், சார்ஜர் போட்டு இதெல்லாமே இருக்குதுங்க. இந்த இடத்துல சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க. அது போக ஒவ்வொரு டோர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டோரேஜாக இருக்குது. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூசேஜே கிடையாது. டிக்கி ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸ்டெப்னி டயர் பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஒரு 40% கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் வீலை விடவே இது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? மித்தபடி டூல்ஸு ஜாக்கி எல்லாமே இருக்குதுங்க. டஸ்ட்டாக இருக்கிறத க்ளீன் பண்ணால் ஓகே, மித்தபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. வண்டி பாடி குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள் கிளாஸியாக இருக்குது. அப்படியே வண்டி பார்த்தாவே புது வண்டி மாதிரி அப்படியே ஷைனிங்காக பல பலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவரெல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்துடுங்க. அப்புறம் இந்த கார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் இல்லை, அடிபடாத வண்டி, நல்லா தெளிவாக இருக்குது. அதுக்கு நான் வந்து கேரண்டி ஷூரிட்டி கொடுத்துருவேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆப்ரான் ரைட் சைடுங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு பேனல் டேமேஜஸோ எந்த ஒரு அடிபடாதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் 1 வருஷம் அந்த மாதிரி லைஃப் வரும். ஸோ இன்ஜின் சைடில் டஸ்ட்டாக இருக்கா வழியாக மித்தபடி வண்டியில் ரிப்பேர் கிடையாது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் ரன்னிங்கில் இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா ஓடுற சவுண்டே வரல, வண்டி ரன்னிங் சவுண்டே கேட்கல பாருங்கள். மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது சவுண்டு. நல்லா இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இன்ஜினுக்கு ஃபுல் கேரண்டி கொடுத்துடலாம். 89,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. இந்த கார் வந்து கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்து நம்பர் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் பேப்பர் ஏதாச்சும் ஓட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. கூலிங் பேப்பர் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒட்டியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஓட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஒயிட் கலருக்கு பிளாக் இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள் மீட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு 89,200 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குதுங்க. இப்போ வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஏசி போட்டு பார்ப்போம். பாருங்கள் ஏசி போட்டோன்னாவே உங்களுக்கு கூலிங் செம்மையாக வந்துருச்சு. இந்த காருக்கு செம்மையாக இருக்குது கூலிங்கு. நீங்கள் புது வண்டி ஷோரூமில் எடுத்தால் எந்த மாதிரி ஏசி கூலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த காரில் பயங்கரமாக இருக்குதுங்க. ஓகேங்களா? ஏசி ஃபேன் ஸ்பீடு இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குதுங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் வந்துடுங்க. அதுபோக உங்களுக்கு ரீசெட்டு இந்த மாதிரி சவுண்ட் அட்ஜஸ்டபிள், ட்ராக் அட்ஜஸ்டபிள் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடும். ஆடியோ எஃபெக்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆடியோ எஃபெக்ட்லாம் நல்லா கும்முன்னு இருக்குது. ஓகேங்களா? மித்தபடி பாருங்கள் எல்லாமே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி. நான் சொன்ன மாதிரி இன்டீரியர் பொறுத்தளவுக்கு இந்த டிரைவர் சீட்டில் இந்த லைட்டாக இந்த ஒரு மைண்ட் டேமேஜஸ் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மித்தபடி பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. 1-2 பார்த்திங்கன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்குது. வேறெல்லாம் இது பெருசாக இல்லை. வண்டி நீட்டாக இருக்குதுங்க. வண்டி நீங்கள் வாஷ் பண்ணி ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக கும்முன்னு இருக்கும். நீங்கள் எது பண்ணாமே பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது பாருங்கள். இந்த பம்பர் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த இடத்துல ஒரு மைல்டான ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் பெட்ரோல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Hyundai Xcentல ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குது. பாடி அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வண்டி இன்டீரியர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன், பிரேக்கு, அண்டர் பார்ட் சவுண்டு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் வராது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இன்ஜின் குவாலிட்டி, வண்டியோட குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரேட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு 4.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்குதுங்க. நீங்களே செக் பண்ணுங்கள். 4 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் எல்லா டீலர்ஸுமே மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. நம்ம விஷ்ணு கார்ஸில் இந்த காரோட ரேட்டு 4.5 கிடையாது, 4.25 கிடையாது, 4 ரூபா கிடையாது. அதுக்கும் கீழே உங்களுக்கு 3,80,000 ரூபாயும் கிடையாது. 3,79,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 89,000 ஓடிக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி வரைக்குமே இருக்குது. பியூர் பெட்ரோலில் சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி யாரை வேணால் கூட்டம் தாராளமாக செக் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். வண்டியில் ரிப்பேர் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வாங்கினா போதும். நீங்கள் எடுத்திங்கன்னா வண்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு வண்டி ஓட்டலாம். ஸோ ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி இருந்தால் வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், வெல்கம் டு விஷ்ணு கார்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் மார்க்கெட் ரேட்டோட 70,000 ரூபா நம்ம அசால்ட்டாக கம்மியாக கொடுக்குறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன சவுண்டு கூட வராது. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காரில் பாருங்கள் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 50%, பேக் டயர் பார்த்தீங்கன்னா 70%. கார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயின்லேயே சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 4 பவர் வந்துடும். மிரர் க்ளோசிங் ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி கூலிங் எல்லாம் புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்குது. உங்களுக்கு சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது. வண்டியில் ரேட்டு எங்கே வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். விஷ்ணு காசில் ரேட்டு கம்மியாக, வண்டி குவாலிட்டியாக, வண்டி கும்முன்னு இருந்தால் வாங்கினா போதும். நீங்கள் எடுத்து நம்பர் பிளேட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த காரோட ரேட்டு 4.5 கிடையாது, 4 ரூபா கிடையாது, 3,80,000 ரூபாயும் கிடையாது, 3,79,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். குவாலிட்டி கேரண்டியாக தான் வாங்கினா போதும்.